ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாடி அண்ட் சோல் தமிழ். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் காலகட்டத்தில் நமக்குன்னு நிற்கிறதுக்கு கூட நேரம் இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரீயாக இருந்தாலும் ஏதோ ஒரு பரபரப்பாக பதட்டத்தோட இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். எல்லாருக்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் இப்போ இருக்குது. நமக்கு தேவையோ தேவையில்லையோ அதை சும்மாவாவது ஓப்பன் பண்ணி யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழக்க வழக்கங்களும் மாறிட்டே தான் இருக்குது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன்ஸோட ஆவரேஜ் அட்டென்ஷன் ஸ்பேன் இருந்ததை விட இப்போ 25% குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான். இந்த பழக்க வழக்கங்கள்னால நம்ம மூளையோட செயல்கள் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்கள் பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் பற்றி பார்க்கலாம். அந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து எப்படி நம்ம மாற்றி நம்ம மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது அண்ட் மூளையை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, உங்கள் பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய முக்கியமான பழக்க வழக்கங்களில் ஒன்று லேக் ஆஃப் ஸ்லீப். டிஜிட்டல் காலகட்டத்தில் போதுமான அளவுக்கு தூக்கம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, போதுமான அளவுக்கு உங்ககிட்ட தூக்கம் இல்லைன்னா உங்களோட மூளை சோர்வாக தான் ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல தூக்கம் இருந்தால் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். ஒர்க் போயிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு அவங்களோட டைமை மேனேஜ் பண்ணி சரியான நேரத்துக்கு தூங்குறது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். இருந்தாலும் உங்களோட தூக்கத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்ம மூளை ஓய்வே இல்லாமல் எதையோ ஒன்றை பற்றி திங்க் பண்ணிட்டு நினச்சிட்டே தான் இருக்கும். இப்படி டயர்டாக இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மூளைக்கு நம்ம ஓய்வு கொடுக்கலனா கண்டிப்பாக மூளை சோர்ந்து தான் போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு சராசரி மனுஷன் 6லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கினா மூளைக்கு நல்லது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நானும் 8 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணி படுத்துட்டு எதையோ யோசித்து புரண்டு படுத்துட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் எந்த பயனும் இருக்காது. எந்த சிந்தனையும் இல்லாமல் நிம்மதியாக ஆழ்ந்த உறக்கத்தை மேற்கொள்ளணும். தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுறது, ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணுறது போன்ற செயல்களை பண்ணலாம். தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்னாடியே டிஜிட்டல் டிவைசஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஜிட்டல் டிவைசஸ்லேருந்து வரக்கூடிய ப்ளூ ரேஸ் ஐ வழியாக பிரெயினை டேமேஜ் பண்ணி உங்கள் ஸ்லீப் பேட்டர்னை மாற்றிடும். அதனால தான் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, எப்போவாவது நைட்டில் மொபைல் பார்த்துட்டு இருந்தால் தூக்கம் வராத மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொபைல், டிவி, லேப்டாப்ஸ் அப்படின்னு டிஜிட்டல் டிவைசஸை யூஸ் பண்ணுறத தூங்குறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றது நல்ல தூக்கத்துக்கு உதவும். அண்ட் தூங்குறதுக்கு ஒரு 2-3 மணி நேரங்களுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறது, கெஃபைன் சம்மந்தமான உணவுகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தூங்குறதுக்கு உங்களுக்கு எந்த வழிகள் உதவுதோ அதை ஃபாலோ பண்ணி உங்களோட குவாலிட்டியான ஸ்லீப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ போதுமான அளவு தூக்கம் நம்ம மூளைக்கு அவசியம்தான். அதை நல்லா ஞாபகம் வச்சு வேலை செய்யுங்க. இரண்டாவது, நாட் கெட்டிங் எனஃப் ஹைட்ரேஷன். நிறைய மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுற மிகப்பெரிய தப்பு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறதில்ல. தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. ஏசி ரூம்ஸில் இருக்கிறவங்க, நாள் முழுக்க லேப்டாப்பில் வேலை செய்கிறவங்க இது மாதிரி பண்ணுறது அதிகம். நம்மளோட பிரெயின் 75% தண்ணினால் ஆனது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க. தண்ணி குடிக்காமல் ரொம்ப நேரம் தொடர்ந்து வேலை பார்க்குறப்போ நம்ம மூளை சோர்ந்து போகிறதுனால அந்த வேலையில் நம்மளால் கவனம் செலுத்த முடியாமல் போகும். ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைமில் ஒரே கொட்டாவியாக வரும். இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் பாடி தண்ணியை தேடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்கள் மூளையை சோர்வடையாமல் நல்லா புத்துணர்ச்சியோடு வச்சுக்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணீரை குடிங்க. இதுக்கு உங்கள் மொபைல்ஸில், வாட்சஸில் நீங்கள் வாட்டர் ரிமைண்டரை செட் பண்ணலாம். அது மூலமாக தண்ணி குடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். மூன்றாவது, ஸ்டேயிங் ஆன் எ ஹெக்டிக் டயட் அண்ட் ஈட்டிங் டூ மச் சுகர். சரிவிகித உணவு முறை நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கும். பழங்காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம உடலுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட மூளையோட செயல்பாட்டுக்கும் காரணமாக இருக்குது. மோசமான உணவு முறைக்கும் பல உடல் ரீதியான கோளாறுகளான உடல் பருமன், இதய கோளாறு, நீரிழிவு நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி சரியான உணவு பழக்கம் இல்லைன்னா ஞாபக மறதி போன்ற மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம மூளைக்கு தொடர்ச்சியாக புத்துணர்ச்சி கொடுத்துட்டே இருக்கணும்.
அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு மூளையோட செயல்பாட்டுக்கு உதவக்கூடியதாக இருக்கணும். வேலை முடிஞ்சு வந்ததும் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேகி சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா பர்கர் சாப்பிட்றது, இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் உங்கள் மூளையோட செயலை பாதிக்கும். சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடலில் அதிகமாக இன்சுலின் சுரக்கும். இது நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணும். இதனால பிரெயினோட செல்ஸில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை தடுக்கும். அதனால ஈஸியாக நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் டீப் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகரை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களோட எனர்ஜி லெவலை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சுகர் சேர்க்கப்பட்ட ஜூஸஸ், ஸ்நாக்ஸ் போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சீட்ஸ், நட்ஸ் போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிடலாம். டார்க் சாக்லேட் இல்லைனா கோகோ பவுடர் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை சாப்பிடலாம். அதில் ஃப்ளாவனாய்ட்ஸ், கேஃபைன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற பொருட்கள் இருக்கும். இது உங்களோட மூளையை புத்துணர்ச்சி ஆக்கும். பட் இதுவும் லிமிட்டோடு இருக்கிறது நல்லது. 4வது, எக்ஸ்போஷர் டு கண்டென்ட் ஓவர்லோட். நமக்கு தேவையோ தேவையில்லையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் காலத்தில் நல்லா அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு எப்பவும் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு பார்த்துட்டே தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பிரெயினில் அதிகமாக தேவையில்லாத விஷயங்கள் ஸ்டோர் ஆகும். அதனால நம்ம பிரெயின் ஈஸியாக டயர்டாகும். ரொம்ப நேரம் சோசியல் மீடியாவில் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் பிரெயினுக்கு கண்டினியூஸாக டோபமைனை கொடுத்துட்டே தான் இருக்கும். அதனால மணிக்கணக்கில் நேரம் போகிறதே தெரியாமல் நீங்களும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எனர்ஜி எல்லாமே அந்த விஷயத்தில் செலவாகும். ஸோ மற்ற முக்கியமான ஒர்க்கை பண்ணுறதுக்கு போதுமான நேரம் பத்தாது. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தை வீணடிக்கக்கூடிய பழக்கங்கள்லேருந்து வெளியே வந்து உங்கள் மூளையை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சியை எடுங்க. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் மெடிடேட் பண்ணலாம். சும்மா ஒரு வாக் போகலாம். இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கலாம். புக்ஸை ரீட் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால உங்கள் பிரெயினும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணும். 5வது, நாட் டேக்கிங் ஆஃப். டெய்லியும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையில் இருக்கிறப்போ என்னடா இது, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு ஒரு சலிப்பு ஏற்படும் எல்லாருக்குமே. இதனால தான் ஒரு சில டைமில் நம்ம டிப்ரெஷனில் கூட இருப்போம். வேலைக்காக ஒவ்வொரு நாளும் 8லேருந்து 10 மணி நேரம் மினிமமாக செலவு பண்ணுறோம். அப்படி வேலை வேலை அப்படின்னு நம்மளோட மூளைக்கு தொடர்ச்சியாக வேலை கொடுத்துட்டே தான் இருக்கும். இதனால் பல ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனோட தான் எல்லாருமே சுற்றிட்டு இருக்கும். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் லீவ் கிடைக்கிறப்போ எங்கேயாவது வெக்கேஷன்ஸ் போகலாம். ஒரு புது இடங்களுக்கு ட்ராவல் பண்ணலாம். இதனால் உங்கள் பிரெயினுக்கு புது எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக, ஸ்பெண்டிங் டூ மச் டைம் அலோன். என் இனிய தனிமையே அப்படின்னு நம்ம பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தாலும் தனிமையிலேயே ரொம்ப நேரம் இருக்கிறது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக அமையும். அதனால சரியாக பசிக்காது, தூக்கம் வராது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மன சோர்வுகள்னால நமக்கு வரும். அதனால உங்கள் பிரெயின் செல்ஸும் ஈஸியாக டேமேஜ் ஆகும். டெமென்ஷியா போன்ற மூளை சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மூளையோட நல்லதுக்காக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மூலமாக உங்களோட பிரெயின் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணும். அடுத்தது, பிளாஸ்டிங் யுவர் இயர்ஃபோன்ஸ். பாட்டு கேட்குறது மூளைக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதே பாட்டை மைல்டாக கேட்குறதுக்கும் இயர்ஃபோனை போட்டுட்டு ஃபுல் சவுண்டை வச்சுட்டு கேட்குறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இயர்ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறப்போ ஃபுல் சவுண்டு வச்சு கேட்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா 30 மினிட்ஸுக்கு மேலே அந்த மாதிரி அதிகமாக சவுண்டு வச்சு கேட்குறது உங்களோட காதுகளையும் பாதிக்கும், உங்களோட மூளையையும் பாதிக்கும். ஸோ எப்போவுமே சேஃப்டி லெவலை விட கம்மியான சவுண்டை வச்சே இயர்ஃபோன்ஸை யூஸ் பண்ணுங்கள். 8வது, மல்டி டாஸ்கிங். நிறைய வேலைகளை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஒரே டைமில் பல வேலைகளை பண்ணுவாங்க. இதை தான் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம சீக்கிரமாக வேலைகளை முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நீங்கள் பல வேலைகளை பண்ணுறப்போ அந்த ஒர்க்கில் உங்களால் முழு கவனத்தை செலுத்த முடியாது. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை உங்களால் நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லாங் டேர்மாக இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணினீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகி உங்கள் பிரெயின் டேமேஜ் ஆகும். ஸோ உங்களோட ஒர்க் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமை அலாட் பண்ணிவிட்டு அதுபடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது மூலமாக உங்களோட வேலையும் சீக்கிரமாக முடியும். உங்களோட மூளைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காம அந்த வேலையை முடித்த மாதிரி இருக்கும். அடுத்தது, ஹேவிங் எ திங் ஃபார் டார்க்னஸ்.
ரொம்ப நேரம் டிம் லைட்ல இருக்கிறது நம்ம மூளையோட செயலை குறைக்கும். பகல் நேரத்துல கூட ரூம் கதவை சாத்திட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு மொபைலை பார்த்துட்டு இருக்கிறது மாதிரியான செயல்களை பண்றப்போ நம்ம மூளையோட செயல்கள் குறையும். சன்லைட்ல விட்டமின் டி இருக்கும். இந்த விட்டமின் டி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடோட ஆக்டிவிட்டிஸை அதிகப்படுத்தி மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறதும் நல்லது தான். அது உங்கள் உடலுக்கும் மூளைக்கும் நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கவரிங் யுவர் ஹெட் வைல் ஸ்லீப்பிங். தூங்குறப்போ தலையை கவர் பண்ணுற மாதிரி தூங்குறது உங்கள் மூளையில் கார்பன் டை ஆக்சைடை அதிகப்படுத்தி ஆக்சிஜன் அளவை குறைக்கும். இதனால உங்கள் பிரெயின் டயர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தூங்குறப்போ தலையை கவர் பண்ணுற மாதிரி தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக நெகட்டிவ் திங்கிங். எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மூளையை பாதிக்கும். இப்படி நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி தேவையில்லாமல் யோசித்து லோவாக ஃபீல் பண்ணி டிப்ரெஸ்டாக இருக்கிறதுனால உங்கள் மூளைக்கு லாங் டேர்ம் டிசார்டர்ஸ் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். நெகட்டிவ் திங்கிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு மெடிடேஷன் பண்ணலாம். எல்லார்கிட்டையும் கைண்டாகவும் அன்பாகவும் இருக்கலாம். நன்றி உணர்வோடு இருக்கலாம். உங்களுக்கு சோகம் தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவாய்ட் பண்ணி உங்கள் வேலைகளில் முழு கவனம் செலுத்தலாம். உங்கள் வெற்றிக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம். இது மூலமாக உங்களோட வேலையும் சீக்கிரமாக முடியும். உங்களோட மூளைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காம அந்த வேலையை முடித்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.